டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் பாருங்க. அம்மா அதுக்குள்ள போட்டு சாப்பிட்றாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு பசிக்குது. 2 பேரையும் ஃப்ரேம்ல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 பண்ண போறோம் இன்னைக்கோட vlogல. கையில என்னடி இது வந்து பாருங்க, கியூட்டா அழகா செரி டொமேட்டோ இருக்கு. செரி டொமேட்டோ மாதிரி இருக்கு. அழகா சாப்பிடலாம் போல இருக்கு. எங்க அம்மா கிட்ட சாப்பிட போறாங்கப்பா. சாப்பிடலாம். அழகா குட்டி குட்டியா இருக்கு. பாப்போலே தக்காளி அழகா இருக்குல்ல. நான் கூட பெரிய பழக்கம் இல்ல, சாப்பிட்டு பழக்கமா இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. சரி, நம்ம போயிட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு இந்த தக்காளி எடுத்து அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. ஆசைப்படுறாம இது பிளம்ஸ் மாதிரி, பிளம் ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கு. அல்வா மாதிரி இருக்கு. சரி, என்ன செய்ய போறோம் இன்னைக்கு? சிக்கன் 65 பிரியாணி. சூப்பர். இன்னைக்கு என்னோட தங்கச்சியும் அம்மாவும் தான் குக் பண்ண போறாங்க. இந்த vlog ஃபுல்லா நீங்க தான் பார்க்க போறீங்க. vlog ஃபுல்லா போலாமா? சிக்கன் எவ்வளோ வாங்கிட்டு வந்தாரப்பா? சிக்கன் காமிக்கவே இல்லை. சிக்கன் க்ளீன் பண்ணியாச்சா? க்ளீன் பண்ணி 170 ரூபாயும். 270 ரூபாவா? ரொம்ப அதிகமாக இருக்கும் வர வர சிக்கன் ரேட்டு. சிக்கன் 65 என்னோட தங்கச்சி தான் செய்கிறா. போன்லெஸ் பீஸாக எடுத்துக்கிட்டோம். மீதி சிக்கனை அம்மா சிக்கன் பிரியாணிக்கு எடுத்துக்கிட்டாங்க. மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ண சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்து, சிக்கன் 65 மசாலா, அப்புறம் கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்து, பெப்பர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துட்டு, லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. டைம் இருந்துச்சுன்னா 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் சிக்கன் நல்லா ஊற வச்சு பொரிச்சு எடுத்தோன்னா 65 சூப்பராக வரும். அதுக்குள்ள அம்மா பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ பிரியாணி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. நெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் அன்றைக்கி எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருந்தோம். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. லவங்கமும் ஏலக்காயும் எண்ணெயில் போட்டால் வெடிக்கும்னு சொல்லிட்டு அம்மா வந்து தட்டி போட்டுட்டாங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆப்ஷனல் தான். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸ்லைஸாக கட் பண்ணி பிரியாணிக்கு போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் மட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நம்மளுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா உப்பு அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. என்னோடய சிஸ்டரும் அம்மாவும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் பிரியாணி குக் பண்ணாங்க. இப்போ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான காரத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சில்லி பவுடர் மட்டும் காரத்தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீட்டு மிளகாய் தூள்லாம் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் இது மட்டும் தான் போடுவோம். பிரியாணிக்கு கொத்தமல்லி புதினா போட்டால் நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் தான் எங்ககிட்ட இருந்துச்சு. அதையும் போட்டுட்டு தக்காளி கட் பண்ணி வச்சது எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போது தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது சிக்கன் நல்லா வாஷ் பண்ணியிருப்போம். மஞ்சத்தூள்லாம் போட்டு அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கணும். அந்த சிக்கனில் உப்பு, காரம், தக்காளியோட புளிப்பு டேஸ்ட்டு எல்லாமே அதில் நல்லா மிக்ஸ் ஆகி ஊறி வர அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் லெமன் பாதி பிழிஞ்சு விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு தண்ணியில் நம்மளுக்கு இந்த சிக்கன் மசாலா எல்லாமே சேர்ந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கொதிக்குதோ அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும். கடையிலலாம் பார்த்துருப்பீங்க, நல்லா கொதிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு பிரியாணிக்கு நல்லா கொதிக்கிறப்ப மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்து அரிசியும் போட்டு விசில் 1 வச்சு எடுத்திங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்து என்னோட தங்கச்சி 65 ஃப்ரை பண்ண வந்துட்டா. நல்லா ஊறின சிக்கனை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி சூப்பராக எடுத்து வந்துட்டா. சமையல் முடிச்சிட்டிங்களா? பசிக்குது வேற. சரி, இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் பார்த்துடலாமா? சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கு, செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. பொலன்னு சூப்பரா வந்திருக்கு. மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பரா இருக்கு. சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. பசிக்குது, எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கு. அதுக்கு சைட் டிஷ்ஷா இது என்னது? சிக்கன் 65 சூப்பரா இருக்கு. ஷாலோ ஃப்ரை அடி எண்ணெய் கம்மியா ஊற்றி சூப்பரா என்னோட தங்கச்சி சிக்கன் 65 பண்ணிட்டா. அம்மா பிரியாணி பண்ணிட்டாங்க. இது என்னது? மாம்பழமும் இருக்கு. அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தாவும் இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இன்னொரு மாம்பழமும் இருக்கு. பசிக்குது, சீக்கிரம் போடுங்க, சாப்பிடுவோம்னு இருக்காங்க எல்லாரும். ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட சிஸ்டர் வந்து வீடியோல வந்திருக்கா. அவளை வர சொல்லிட்டே இருப்பேன். அவளும் கொஞ்சம் உடம்புலாம் சரியில்லாம இப்பதான் வந்திருக்கா. பிரியாணிலாம் கையில வாங்கியாச்சு. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஒன்றா செஞ்சாச்சு. பட் நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி 24 டிஷ்ஷஸ் பண்ணணும்னு இருக்கேன். என்னைக்கு பண்ண போகிறது தெரியல. பர்த்டே அன்னைக்கு தான் பண்ண முடியல. சிக்கன் 65 இந்த மாதிரி எண்ணெய் கம்மியாக பொரிச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மோஸ்ட்டாக நிறைய பேர் இப்படிலாம் இப்படி தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
எனக்கு டீப் ஃப்ரை பண்ணால் பிடிக்கும், பட் அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நாங்கள் மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் செய்வோம் சிக்கன் 65. ஆனியன் ரைத்தா கொஞ்சம் வைங்க. ஆனியன் பச்சடி. ஆமாம், வெங்காய பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யார் டேஸ்ட் பார்க்க போறீங்க? என்ன பார்க்குறீங்கன்னா 2 பேருமே டேஸ்ட் பாருங்க. டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் பாருங்க. அம்மா அதுக்குள்ள போட்டு சாப்பிட்றாங்க, ஏன்னா டைம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு பசிக்குது. நல்லா இருக்கா? சிக்கன் சாப்பிட்டு பாருடி. இது வந்து கரெக்டா இருக்கு. லைட்டா வெண்ணெய் போட்டுக்கலாம், பட் ஆனா இதுவே நல்லா இருக்கு. ஓகே, சீரக சம்பா மாதிரி இருக்கு. சீரக சம்பா மாதிரி இருக்கு. பட் நாங்கள் இன்னைக்கு பாஸ்மதிலையும் பண்ணல, சீரக சம்பாலையும் பண்ணல. சாப்பாடு வடிக்கிற ரைஸில் தான் பண்ணியிருந்தோம். அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி அதில் பண்ணாலும். இன்னைக்கு லஞ்ச் தான், வாங்க எல்லாம் சாப்பிடலாம். சாப்பிட்லாமே. 65 எப்படி இருக்கு? அது வச்சு ஒரு வாய் சாப்பிடுறேன். 2 பேரையும் ஃப்ரேமில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எனக்கு முழுதே பார்த்து சூப்பரா இருக்கு. சூடா இருக்கு. டக்கு டக்குன்னு சாப்பிட சூப்பராக இருக்கு. சூப்பராக வந்துருக்கு. பிரியாணில இருக்க சிக்கன் பீஸ் சாப்பிட்டு பார்க்கறேன். அதுலேயும் உப்புலாம் ஏறி இருக்காடி, ஜூஸியாக இருக்கா. இந்த மாதிரி உங்களுக்கு சிக்கனில் மசாலா உப்பு எல்லாமே ஏறணும் பிரியாணியில் அப்படின்னா ஒன்று மேரினேட் பண்ணி போடுவாங்க, நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா ஏறி எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும். சில டைமில் அப்படி இல்லைன்னா உப்பு இருக்காது, அப்படிலாம் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சூப்பரான லஞ்சு. ஸ்டாப் பண்ணு. எங்களுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 சூப்பர் லஞ்ச் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.